வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோவை எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிடுங்க. கீழே ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவையானக்குன்னா நீங்கள் ஒரு 40க்கு மேலேனாச்சும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஷேடோ மாதிரி தெரிஞ்சால் நமக்கு அந்த பிக்கு வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக அந்த மெர்ஜ் ஆகும் அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் இமேஜோட. ஸோ அதுக்கோசரம் தான் இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணுறோம். இமேஜ் வந்து இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் இமேஜுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி ஃப்ளவர் இமேஜ். அந்த இமேஜுமே செலக்ட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை கூட கொஞ்சம் டவுன் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இல்லை அப்படின்னா ஃபோட்டோஸை கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளவர் இமேஜ் இந்த மாதிரி கீழே கொஞ்சம் டவுனில் இருக்கணும். அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஆப்போசிட் கலராக கூட நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் வந்து லுக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கலர்ஸை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதோட கலர்ஸ் வேணுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜஸை வந்து கரெக்டாக கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏதோ ஒரு கலரை செட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன வந்து டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு லவ்யூன்னு வந்து டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடு டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிஃபால்ட்டாக கைன்மாஸ்டரில் உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்ஸ் வேணுன்னா நீங்கள் கைன்மாஸ்டர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அதோட டெக்ஸ்ட்டையும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த இமேஜ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ரொட்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதையும் ரொட்டேட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டு கீழே டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து சூப்பராக வேறு லெவலில் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களோட நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிட்டு அதோட டியூரேஷனையும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கேன். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.